அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரலாறுகளும் இன்றைக்கு அறிவியல் சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. லூத் நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான். ஏன் இன்னைக்கு இருக்கிற எல்ஜிபிடி இது மாதிரி அன்னைக்கே அந்த குரூப் இருந்திருக்கு. அதை நபி கண்டிக்கிறாங்க, கேட்கலன்னொடனே அல்லாஹ் தண்டனை இறக்குறான். எப்படி சூடேற்றப்பட்ட சுடர் கற்களை அவர்கள் மீது மழையாக பொழிந்து அந்த சமுதாயத்தை தலையில புரட்டிட்டோம். அது அல்லாஹ் இடத்துல அடையாளமிடப்பட்ட அந்த கூட்டமாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த பகுதி இன்றைக்கு ஆய்வு பண்ணுறாங்க. ஜோர்டான் பக்கத்தில் இருக்கிற டெட் சி, சாவு கடல். ஏன் அதுக்கு அந்த பேர் அப்படின்னா, அந்த கடலில் எந்த ஒரு உயிரினம் வாழ முடியாது. ஏன் நம்ம போய் உள்ளே குதிச்சாலும் சாக முடியாது. அப்படியே போன மாதிரி மிதப்போம். அந்த அளவுக்கு அதில் உப்புத்தன்மை, சல்ஃபர் அதிகமாக இருக்குன்றாங்க. இதை ஆய்வு பண்ணிட்டு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த சூடேற்றப்பட்ட கற்களை எல்லாம் அந்த பகுதியில் இறக்கி பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வெல்டாகி உருகிருச்சு. இன்னும் அந்த கற்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது 2000 டிகிரி செல்சியஸை விட அதிகமான சூடு கொண்டதாக இருந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. இப்படியாக இறைவனுடைய சான்றுகள் திருமறை குர்ஆனில் நிறையா இருக்குது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் தான் லூத் நபி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நடந்த சம்பவம் கூட இன்றைக்கு உண்மைப்படுத்தப்படுதுன்னா திருக்குர்ஆன் இறைவேதம்.